வணக்கம். நெற்றிக்கண் செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதிய 80 வயது முதியவர். யாழில் போதைப்பொருள் ஆய்வுக்கூடம் சுற்றி வளைப்பு. இலங்கை வரலாற்றில் முதல் தடவை முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை. கல்வி அமைச்சர் அறிவிப்பு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுக்க கல்முனை பாண்டிருப்பில் போலீசார் குறிப்பு. இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். நடைபெற்று வரும் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் முதியவர் ஒருவர் பரீட்சை எழுதி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். பாணந்துறை கிரிபெரிய பகுதியைச் சேர்ந்த 80 வயதான நிமல் சில்வா இவ்வாறு பரீட்சை எழுதியுள்ளார். இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இவர் விசேடமாக கணித பாட பரீட்சையில் தோற்றியுள்ளார். இவர் தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருவதுடன் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கல்வியை பயில வயது ஒரு தடை இல்லை என பலரும் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இணுவில் பகுதி ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்களினால் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் மீட்கப்பட்டன. சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் கண்காணிப்பில் உள்ளனர். குறித்த வீடானது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் ஆய்வுக்கூடமாக செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தும் யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய கல்வி அமைச்சும் சமூக வலுவூட்டல் அமைச்சும் இணைந்து குறித்த அமைச்சரவை பத்திரத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை வரலாற்றில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குவது குறித்த யோசனை முன்வைக்கப்படுகின்றமை இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்கள் தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசாந்தன், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோரும் போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்றும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மகாஓயா சமகிபுரம் பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகாஓயா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மகாஓயா சமகிபுர பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 18 வயது மற்றும் 23 வயதுடைய 2 சகோதரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.